டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு புக் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். ஸோ அது இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்க புக்கு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அந்த புக்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். இதுவே நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டோட அந்த மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை கட் பண்ணி மாடுலேஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம். லக்ஷ்மிகாந்த் புக்கோட இங்கிலீஷ் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ண புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் வச்சுக்கோங்க. அதை ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். பாலிட்டி பொறுத்த வரைக்குமே நீங்கள் இங்கிலீஷில் உள்ள டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போது மற்ற யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு முக்கியமான சோர்ஸ் புக்காக பார்ப்போம். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் முக்கியமான சோர்ஸ் புக்காக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிட்டியில் இப்போ நீங்கள் இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th and 12th புக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகிற மாதிரி, அதே மாதிரி அதில் டிரான்ஸ்லேட் பண்ணதில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது அந்த டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் வார்த்தைகள் உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கிலீஷ் புக் இருந்தால் புக்கை வாங்கி வச்சுக்கணும். அதோட டிரான்ஸ்லேட் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் அது நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெட்டர். இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சுரேஷ் அகாடமியோட A3 புக் ஃபாலோ பண்ணேன். அதில் ஒரு ஃப்ளோ அப்படியே கரெக்டாக இருக்கும். சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளோ இருக்கும். அதில் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கே எக்ஸாக்டாக படிக்கலாம். ஒரு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லை குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கே எக்ஸாக்டாக படிக்கலாம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆஃபாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரைக்கும் ஒரு டாபிக், அதுக்கப்புறமா இருக்கிறது ஒரு ஆஃப். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத் ராஜ், எலெக்ஷன், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஜுடிஷியரி, இந்த டாபிக் தான் ஒரு மேஜரான டாபிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 51 ஆர்டிகல்லேயே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆர்டிகல்லாம் ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் அந்த லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிருக்கீங்க, அந்த சோர்ஸ் புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எக்ஸாக்டாக கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஒரு 40 கொஸ்டின் போறீங்க அப்படின்னா ஒரு 35 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு புக் சோர்ஸ் என்னன்னு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ நீங்கள் படிச்சுட்டு போறீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு போகிறது ஒன்று, அங்கே கேட்கறது ஒன்றா இருக்கும். அது எந்த சோர்ஸ்னே நமக்கு தெரியாது. ஆனால் பாலிட்டி அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன சோர்ஸ்னு தெளிவாக தெரியும் போது நம்ம தான் கரெக்டாக அதை படிச்சு வச்சுக்கணும்.